தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு சிறு வயதில் காணாமல் போன சிறுவனி கையில் இருந்த தழும்பு மாறி போனதே. அரியலூர் மாவட்டம் காங்கேயன்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் செங்கான் என்கிற கண்ணையன் ருக்மணி தம்பதியின் மகன் கோவிந்தராஜன். சிறு வயதில் தாய் தந்தையர் அந்த சிறுவனை தாக்கி கண்டித்ததாக கூறப்படுகிறது. கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியவர் பல இடங்களிலும் தேடியும் கிடைக்காத நிலையில் அந்த சிறுவன் சென்னை மாநகருக்கு சென்று விட்டார். அங்கேயே அந்த சிறுவன் வளர்ந்து விடுகிறார். அவருக்கு ஆதரவு கொடுத்து கடையில் வேலைக்கு சேர்த்தவர்கள் திருமணமும் முடித்து வைக்கிறார்கள். கோவிந்தராஜன் தந்தை ஸ்தானத்தை அடைந்த பிறகுதான் தனது தாய் தந்தையர் எத்தனை கவலைப்பட்டிருப்பார்கள், வேதனைக்கு உள்ளாகி இருப்பார்கள் என தனது தாய் தந்தையரை தேடி அந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். வளர்ந்து சென்ற கோவிந்தராஜனை தாய் தந்தையருக்கே அடையாளம் தெரியவில்லை. இதோ பாருங்க, கையில இருக்க தழும்பு என காட்டிய அந்த கணம் தாய் அந்த மகனை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கிறார். பெற்றோரை சென்னைக்கு அழைத்து சென்ற கோவிந்தராஜன் தன்னோடு தான் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவர்களை வைத்திருந்து பிறகு திரும்பவும் கிராமத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். தொடர்ந்து எனது பெற்றோரை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன் என உறுதியும் அளித்திருக்கிறார்.